நானும் லைவ்லாம் பார்த்துன்னு தான் இருக்கிறோம். புதுசாக பார்க்குற நண்பர்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள். என்றைக்கும் அடுத்தவர்களுக்காக வாழக்கூடாது, நமக்கு பிடித்த மாதிரி வாழ வேண்டும். கரெக்ட் தான், நீங்கள் சொல்கிறதும் உண்மை தான். ஆனால் ஒரு சில நேரத்தில் மாறி போகுது, என்ன பண்ணுறது? அடுத்தவங்களுக்காகனா இல்லை, ஒருத்தர்கிட்ட வேலை செய்யணும்னா அவங்க சொல்கிறபடி ஒரு சமயம் செஞ்சு ஆகணும்ல. அதுவும் கரெக்ட் தானே. நீ இன்னும் அடி வாங்கக்கூடா தம்பி, இன்னும் உனக்கு வயசு வரலல்ல, நிறையா நீ இன்னும் அடிப்படுவ. ஏதோ எங்கே இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் வாழ்க்கையை ஓட்டுருவோம். என்ன வினத்து, இனிமேல் நீ கல்யாணம் பண்ணி உன் பிள்ளைங்களை படிக்க வச்சு சம்பாதிச்சு அதுங்க செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்குள்ள நாக்கு தள்ளி தள்ளிடும். ரெண்டாவதும் அடிப்படாத மனுஷன் யார் வாழ்க்கையில்? எல்லாருக்கும் ஒன்றும் வாழ்க்கையில் அடியெல்லாம் வாங்கவில்லை, எனக்கு பிடித்த மாதிரி வாழ்கிறேன். தமிழ்நாட்டில் அல்ல, வெளிநாட்டில். எங்கே பாஸ் இருக்கீங்க? வெளிநாட்டில். கரெக்டு கரெக்ட். எங்கே பாஸ்? எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க? அங்கே எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? சாப்பாடெலாம் எப்படி இருக்குங்க உங்களுக்கு? அவர் சும்மா தமாசுனா கேட்குறாரு, ஜாலியாக. அவர் மச்சான் அவர், நீங்கள் தான் ரெடி பண்ணிக்காதுங்க. எல்லாருக்கும் பட்டா தானே தெரியும் வழி. ஹலோ, இங்கே நண்பர்களே வாங்க. சவுதி அரேபியா. ஓகே நண்பா, ஓகே. சவுதி இப்போவே தாங்க முடியலையா? இப்போவே தாங்க முடியல அவனுக்கு. பாவம், அவரு இங்கேருந்து போய் நம்ம நாட்டை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் ஏதோ அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்காரு. நீ என்னடனா அடிபட்டுட்டிங்களான்னு கேட்குற. ரொம்ப வாழ்க்கையில் எல்லாருக்கும் அடி தான் இருக்குது. அவங்கவுங்க எல்லோரும் எதுக்கு போகிறாங்க? நீ ஒரு இடத்துல வேலை செய்கிற, நான் ஒரு இடத்துக்கு வந்துக்கிறேன்னா எதுக்காகவே? மணி சவுதி அரேபியா எப்படி இருக்குது பாஸ்? என்ன ஒர்க்கு? விருப்பம் தான் சொல்லுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல. சாப்பாடெலாம் எப்படி இருக்குங்க? இப்போவே தாங்க முடியலையா அவருக்கு? பார்த்துங்க.